இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு நேர்மறை சிந்தனையோட. ஆனா ஒரு செய்தியை பார்த்த உடனே, ஒரு வருடத்துக்கு முன்பு நான் போட்ட ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. இரவு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு, "ஒரு நல்ல பதிவு தோழர், வாழ்த்துக்கள்" அப்படின்னாங்க. நானும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு, "நன்றி தோழர்ன்னு" சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். காலையில எழுந்து பார்த்த உடனே, திரும்பவும் சில கருத்துக்கள் இருந்தது. நாம அதுக்கு பதில் சொன்னோம். ஒரு ஒரு சின்ன உரையாடல் மாதிரி போச்சு. அது என்ன வீடியோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன போட்டோம் அப்படின்னா, பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்களை பற்றி. எம்.சி. ராஜானா உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல? அதெல்லாம் தெரிஞ்சுக்காத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பிழைப்புவாத அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை, தலித் அரசியலை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை, இன்னும் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலை மிக துல்லியமாக, வீரியமாக முன்னெடுத்தவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்கள். அவரை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் வாழ்க்கை வரலாறை பத்தி அவர் என்னென்ன செஞ்சாரு, அவரோட பணி என்னவா இருந்தது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான வந்த கமெண்ட் தான் அது. கமெண்ட் போட்டது யாரு? அதான் பெருசா ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்க லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தலைகுனிவை ஏற்படுத்துச்சு. ஒண்ணும் இல்லைங்க, எம்.சி. ராஜாவோட அவங்க தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க. வாழ்த்துக்கள் தோழர், சிறப்பு, நல்ல பதிவு அப்படின்னாங்க. திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து யாரும் சொல்லலையே, ஏன் எம்.சி. ராஜாவை பத்தி யாரும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணல, கருத்துக்களை பதிவு பண்ணல, ஏன் மூடி மறைச்சிட்டாங்க, வேதனையா இருக்கு. இந்த நிலையில நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள், உங்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் மகிழ்ச்சி தோழர், நான் தொடர்ச்சியாக இது மாதிரி பண்றேன் அப்படின்னா, அப்புறமா அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் எம்.சி. ராஜாவோட அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. மகிழ்ச்சி தோழர் அப்படின்னு. கூடவே ஒரு கமெண்ட், அன்னை மீனாம்பாள் பற்றியும் நீங்க வெளிச்சம் போட்டு காட்டுங்க, மக்கள்கிட்ட ஏற்படுத்துங்கன்னு சொன்ன உடனே உண்மையாகவே சொல்றேன், ஏண்டா இப்ப நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உண்மையாகவே குற்ற உணர்ச்சியோடு இருந்த தருணம் தான் காலையில. ரொம்ப வெக்கமா போச்சு, அசிங்கமா, அவமானமா போச்சு. நாம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் துவங்கும் போது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த அந்த ஸ்டார்டிங் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மறைக்கப்பட்ட தலைவர்களோட வரலாறுகளை மக்களுக்கு அறியப்படுத்துவதும் தெரியப்படுத்துவதும் என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா சமகால அரசியல் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம பேசிட்டோம். இந்த மாதிரி தலைவர்களை பத்தி நம்ம பேசுறத விட்டுட்டோம். அன்னை மீனாம்பாளை பத்தி ஏன் நம்ம பேசாம விட்டோம்? அது ரொம்ப ஒரு பெரிய குற்றமுணர்ச்சியா போச்சு. எம்.சி. ராஜா ஐயா அவர்களை பற்றி பேசிய ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏன் இதுக்கிடையில அவங்கள பத்தி எல்லாம் நம்ம பேசல? தமிழ்நாட்டுல அரசியல் ஆளுமைகள்ல பெண்கள் அப்படின்னு வந்துட்டா, அதற்கு முன்னோடி மூத்த அறிஞர், பெண் அறிஞர் அன்னை மீனாம்பாள் தான். அவங்கள பத்தி நம்ம பேசாம போனது ரொம்ப குற்றமுணர்ச்சியோட இருக்கிறேன். பகிரங்கமாக தோழர்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தோழர் அவர்கள் அதை நினைவுபடுத்தியதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நாம நினைவுபடுத்தாம போயிட்டோம்னா என்னவா ஆகும் அப்படின்னா, ஆதிக்க சக்திகள், சாதி ஆணவம் பிடித்த அரசியல் தலைவர்கள் தான் இந்த மக்களுக்கான தலைவர்களாக இங்க கட்டமைக்கப்படும். அதுதான் நிகழ்கால உண்மையாம இருக்கு. எம்.சி. ராஜா போன்ற, அன்னை மீனாம்பாள் போன்ற, ஐயா ரட்டமலை சீனிவாசனை போன்ற, ஐயா அயோத்திதாசர் பண்டிதரை போன்ற இந்த மாதிரி தலைவர்களை எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதோட விளைவு, இவங்களை பத்தி பேசுறாங்க, மெத்த படித்த அல்லது அரசியல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தான் கொஞ்சம் அரசியல் புரசலாக பேசுறாங்களா வழிய, எளிய மக்களுக்காக போராடிய இந்த தலைவர்களை பத்தி எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரோட பொறுப்பாவும் இல்லை. அது தேவையாம அவங்களுக்கு படல. சரி, அவங்களுக்கு தேவைப்படலையே, நம்ம ஏன்டா பேசல அப்படிங்கிற ஒரு ஒரு கோபமும் இருக்கு எம்எல்ஏ. ஒரு அவமானகரமான, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சிந்தனைவாதியா என்னன்னானே நான் தண்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் காலையிலே. அம்பேத்கரோட அரசியல் பயணம்ங்கிற தொடக்கம் இருக்குல்ல, அம்பேத்கரோட தொடக்க அரசியல் காலத்திலேயே மிக உச்சத்தில் இருந்தவர்கள் தான் ஐயா பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்களும் அன்னை மீனாம்பாள் அவர்களும் எங்களோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது. அப்போ அம்பேத்கரை விட மிக உயர்ந்த நிலைக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய தலைவர்களாக எம்.சி. ராஜாவும் மீனாம்பாளையும் இருந்திருக்கணும். ஆனா அடுத்தடுத்து வந்த தலித்திய போர்வையில இருந்த சில சூழ்ச்சிகார போலி தலித்தியவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாபெரும் தலைவர்களை எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு அம்பேத்கரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டாங்க. அம்பேத்கரை தூக்கி பிடிக்கணும், அம்பேத்கர் தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர்களையெல்லாம் விட்டுட்டு அம்பேத்கரை மட்டும் தூக்கி பிடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு ஆதிக்க போக்கு தான், இது ஒரு ஆணவ போக்கு தான். மண்ணின் மைந்தர்களான
தமிழ் குடியில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்களை நிராகரிச்சுட்டு அம்பேத்கரை மட்டும் நான் தூக்கி பிடிப்பேன் அல்லது அம்பேத்கரை பத்தி மட்டும் நான் பேசுவேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு ஆணவ போக்கு தான், ஒரு வரலாற்று இருட்டடிப்பு தான். ஆகவே இனி வரும் காலங்களில் பகிரங்கமாக தோழர்கள்கிட்டையும் இன்னும் வருத்தம் கலந்த மன்னிப்பையும் தோழர் கேட்டுக்கிறேன். என்ன அப்படி இன்னும் வரும் காலங்களில் ஏதோ அவங்க ஒரு பதிவு போட்டாங்க, அந்த பதிவு இப்படி போட்டு அதுல ஏதோ ஒரு அனுதாபத்தை தரேன் அப்படி இல்லை, உண்மையாகவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. இல்ல அதை பத்தி நம்ம பேசி வேணா ஒரு 10 பேர் பார்ப்பீங்களா வீடியோ, அவ்வளவுதான். நம்மளோட தற்குறித்தனமான ஏதாவது ஒரு இடுப்பை காட்டி தொடையை காட்டி ஒரு பெண்ணை அலங்கோலமா ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமான ஒரு பெண்ணை உருவாக்கி நம்ம கொடுத்தோம்னா அதை ரசிப்போம். ஆனா அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய உரிமையும் அந்த பெண் கிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரத்தையும் இந்த ஆணாதிக்க சமூகம் பறிச்சு வச்சிருக்க, அவர் ஒரு காட்சி பொருளாக போக பொருளாக மாத்தி வச்சிருக்க, அதெல்லாம் சிந்திக்க மாட்டான் அவன். அதை போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஆனா டீப்ல என்ன பேர் வச்சிருப்பான், அம்பேத்கர் பேராகவோ ஒரு தலித் பேராகவோ அல்லது ஒரு அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிறது, பெரியார் போட்டோ வச்சுக்கிறது, மார்க்ஸோட போட்டோ வச்சுக்கிறது. ஆனா இவன் பெருசா எதோட போய் நீ சிக்குவான் அப்படின்னா இந்த மாதிரி போகம் பொருளாக பெண்களை சித்தரிக்கிறானே அதை போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அல்லது பிஜேபி ஏதோ ஒரு வீடியோ போட்டான்னா ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு செய்தியை சொல்லிட்டான்னா அதை வைரலாக்கி அது ஒரு குளிர் காயிருது. இவனோட கொள்கை இவ்வளவுதான், இவ்வளவு சுருக்கிக்கிறது. நமக்கான தலைவர்கள் யார், நமக்கான அரசியல் ஆளுமைகள் யார், நமக்கான அரசியல் வழிகாட்டிகள் யார், நமக்கான போராடிய மாமனிதர்கள் யார் அப்படின்னு நம்ம மறந்து வந்ததுனால நம்மளை யார் யாரோ ஆட்சி செய்யறான், நமக்கான தலைவர்களாக யார் யாரோ இருக்கிறாங்க, வாழ்க்கை தலைவரே அப்படின்னு நம்ம யாரையே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா சொல்ல வேண்டிய தலைவர்களை நம்ம சொல்லவே இல்லை. அவங்களோட வாரிசுகள் ஆதங்கப்படக்கூடிய இடத்துல நின்றுருக்கோம். எவ்வளவு கேடுகட்டத்தனமான சிந்தனை, எவ்வளவு அருவருக்கத்தக்க அரசியல் புரிதல். இனிமேலாவது தோழர்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த உங்கள் மண்ணில் இருந்த சாதி மதம்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி அந்த ஒரு பார்வைக்கு நான் வரல. இது ஒரு எம் சி ராஜாவும் அன்னை மீனாம்பாலும் ஒரு குறிப்பிட்ட சாதி அதனால தூக்கி பிடிக்கணும் அப்படியான விஷயமே இல்லை. அம்பேத்கர் அரசியல் வருவதற்கு முன்பாகவே அரசியல் களமாடியவர்கள் எம் சி ராஜாவும் அன்னை மீனாம்பாலும். அப்போ இவர்களை பத்தி பேசாம நம்ம வேற எதை பத்தி பேச போறோம்? இப்படியான தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கிறாங்க. அந்த தலைவர்களை பத்தி தொடர்ச்சியாக பதிவுகள் போடுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. அம்பேத்கரையும் பேசுங்க, மார்க்சியத்தையும் பேசுங்க, பெரியாரையும் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. கூடவே இந்த மண்ணுக்கான அரசியல் ஆளுமைகளை பற்றியும் பேசுங்க. அதுதான் தேவையும் கூட. ஏதோ நீ அம்பேத்கரை விட்டுட்டு இவங்க தூக்கி பிடிக்கணும்னு நம்ம சொல்லல, மார்க்சியத்தை விட்டுருங்க இங்க ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களை தலைமையை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லல, பெரியாரை தூக்கி ஓரமா வைங்க, இங்க இருக்கிற தலைவர்களை தூக்கி பிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லல. இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலே பிறந்த சில தலைவர்களும் இருக்காங்க, ஆக சிறந்த தொண்டாற்றிருக்காங்க. தன்னோட சொத்துக்களை தன்னோட அறிவை அத்தனையும் இந்த மக்களோட விடுதலைக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த தலைவர்களை நாம் மறந்துட்டு இருந்தோம்னா உண்மையாகவே குற்றவாளி கூண்டில் இருப்பது என்னை போல நீங்களும் தான்.